இப்போ வந்து நம்ம குப்பைமேனி செடியில இருந்து இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். இது வந்து நம்மளோட ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு, ஸ்கின் அலர்ஜிஸ்க்கு இந்த இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வச்சு அந்த ஆயில் வந்து எப்படி தயார் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து குப்பைமேனி இலைகளை எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த சின்ன உரல்ல போட்டு நல்லா நைஸா இடிச்சு இதுல இருந்து சாறு எடுக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி 1-2 பேஸ்டா இடிச்சுக்கோங்க. இந்த குப்பைமேனியோட ஒரு சின்ன பவுல் எடுத்து இதுல நம்ம ஒரு கிளாத் வச்சு பாருங்க. இதுல நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதோட சாரெல்லாம் நல்லா வெளியில வருது. நமக்கு பாத்தீங்கன்னா குப்பைமேனி சாறு வந்து இந்த ஸ்பூன்ல நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பூன்ல மெஷர் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்திருக்கு. இதே மாதிரி தான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். குப்பைமேனி சாறு பிளஸ் தேங்காய் எண்ணெய். இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ஆயில வந்து இந்த பவுல்ல சேர்த்துடலாம். இப்ப இதுல வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கிடலாம். இதுல இருக்கிற தண்ணி சத்து வந்து போற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணலாம். இந்த தண்ணியோட சலசலப்பு பாத்தீங்கன்னா நல்லா அடங்கிருச்சு. பாத்தீங்கன்னா வெறும் எண்ணெய் மட்டும்தான் இப்ப இருக்குது. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த குப்பைமேனி ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. குப்பைமேனி பிளஸ் தேங்காய் எண்ணெய். இத வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அரிப்பு இருக்குதோ, உங்க முகத்திலயோ இல்ல தொடைகள்லயோ இல்ல இடுப்பு பகுதிகள்லயோ எந்த இடத்துல அரிப்பு இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி தொட்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க எந்த டைம்ல பண்ணணும்னா நைட்டு தூங்க போறதுக்கு